ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி ஒரு கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு கப்பலுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஹஸ்பண்ட் தான் இதை கொண்டு வந்தார் விஷயத்த. என்னென்னு சொன்னால், எப்பயுமே தன்னை வைஃப் தன்னை மட்டம் தட்டி கதிக்கிறதாக தான் அவர் சொன்னார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் ஒரு பிளான் பண்ணினா அந்த பிளான் சொதப்பலாக தான் இருக்கும். உங்களுக்கு பிளான் பண்ணவே தெரியா, சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலுமே முற்று முழுதாக தன்னை பிளேம் பண்ணி தன்னை கீழே தள்ளி கதைக்கிற ஒரு பார்ட்னர் தான் அவருக்கு காணப்படுது. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் எல்லா விஷயத்தையும் என் வைஃபுக்காகவும் என் பிள்ளைகளுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பட் வைஃப் எல்லா நேரமும் என் எல்லா பிளான்ஸையும் சரி என் முடிவுகளையும் சரி எப்பயுமே சரியில்லை, பொருத்தம் இல்லை அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கீழே தான் காணப்படுறா. ஸோ உண்மையாகவே நான் என்ன வேலை செஞ்சாலும் பல நேரங்களில் அந்த விஷயங்கள் பிழையாகவும் தவறான முடிவுகளாக தான் காணப்படுது. ஏன்னு சொன்னால் அவள் அப்படி சொல்லுவா அப்படின்ற எண்ணத்திலேயே நான் பயந்து டென்ஷன் ஆகி வேலையை செய்கிற நேரம் எனக்கு அது பிரச்சனையை உண்டு பண்ணுது, எனக்கு அதை சக்ஸஸாக செஞ்சு கொள்ள இயலாமல் போகுது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த விஷயத்த நாங்கள் செஷன் செஞ்சு அது ஓகே, அது ஒரு பக்கம். நான் என்ன பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவாக லேடிஸ் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும். ஏன்னு சொன்னால், ஆண்கள்ன்றது தன்னை எப்பயுமே தன்னோட ஈகோவை டச் பண்ணுற விஷயங்களில் கை நீட்டினா அவங்களுக்கு உண்மையாகவே அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ள இடர்படுவாங்க. உதாரணமாக அவங்களோட சேலரி விஷயங்கள், அவங்க முடிவெடுக்கிற விஷயங்களை, அடுத்தது மேனேஜ்மெண்ட் விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே அவங்க முன்னுக்கு நிற்கணும் என்று ஆசைப்படுற ஆக்கள். ஏன்னா ஃபேமிலியோட தலைவர், குடும்ப தலைவர் என்ற அந்த அடிப்படையில் மற்ற தலைமைத்துவத்தை முன்னின்று நடத்துறது என்ற அடிப்படையில் அவங்களோட எல்லா விஷயத்துலையுமே அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ சில சந்தர்ப்பங்களில் சில இடர்பாடுகள் அவங்களுக்கு அதை சரியாக செய்ய முடியாமல் போகலாம். எல்லாரும் மனிதர் தானே. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்கள் லேடிஸ் அதை மொத்தமாகவே அவங்களோட மொத்த முயற்சியையுமே கீழே போட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியா அப்படின்னு நாங்கள் சொல்கிற நேரம் அவங்கள அதை ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஆண்கள் என்று வர நேரம் தான் ஒரு பெஸ்டான பர்சனாக இருக்கணும் அப்படின்றது தான் ஃபேமிலிக்கு ப்ரூவ் பண்ண பார்ப்பாரு. குடும்பத்தோட ஹீரோ அவர், அந்த பிள்ளையோட ஹீரோ அவர். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி